இந்த இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே பாருங்க, எது இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ சிம்பிளிஃபைடு மேனர்ல கொண்டு வந்தீங்கன்னா இங்க வந்து சென்னையில வந்து தமிழ்நாட்டில் வந்து சக்சஸ்ஃபுல்லா சென்னையில லைசன்சிங் கொண்டு வர முடியும் அப்படின்றத அவர் ஏத்துக்கிட்டு அது எல்லாமே எதெல்லாம் வந்து பிராக்டிகலா பண்ண முடியுமோ அதுங்களை வந்து டேர்ம்ஸா போட்டு ஒரு 10 டேர்ம்ஸ் கொடுத்தாங்க. அது எல்லாமே பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது. பாம்பேல கொடுத்தது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இருக்கும். பாம்பேல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்களான்றது முடியல, ஏன்னா ஃபாலோ பண்ண முடியாது, அவங்க கொண்டு வந்து ஃபாலோ பண்ணணும் முடியாது. பட் இங்க சென்னையில பாத்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எதெல்லாம் ஒரு இன்டர்நெட் மைய உரிமையாளரால் ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் அது இருந்தனால அன்னைக்கு வந்து லைசன்ஸ் வந்து பண்ணி ஒரே மாசத்துல வந்து அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 இன்டர்நெட் கொடுத்தாங்க. இப்போ ரைட் பண்ண அந்த மையம் இருக்கு, அது கூட பாக்ஸா தான் இருந்ததாக சொல்றாங்க. அவங்க அது பாக்ஸா இருந்தது. சரி சார், நான் கேட்கறேன், இப்போ உங்களுடைய உதாரணமா எடுத்துங்க, உங்களுடைய மையத்துல நீங்க என்னெல்லாம் பிரிகாஷன் எடுத்துக்கிறீங்க? என்னோட மையத்துல என்ன பிரிகாஷன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், லாக் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம். கஸ்டமர் அவர் வந்து அவர் பேரு அவரோட முகவரி எழுதணும், டைம் இன் டைம் அவுட், எந்த மிஷின்ல போறாரு, எவ்வளவு நேரம் அவர் ப்ரௌஸ் பண்ண போறாரு, பிளஸ் அவரோட கையெழுத்து, இது நாங்க வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து அவங்க காமிக்கிற ஐடென்டி கார்டோ இல்ல அது வந்து சரியா தவறான்றது எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதை நான் எங்களை தற்காத்துக்கிறதுக்காக வந்து சிசிடிவி போட்டுருக்கோம். அவங்க ரிஜிஸ்டர் எழுதும் போது அவங்களை பக்காவா பதிவு பண்ணிடுறோம். சோ வந்து என்னைக்கோ ஒரு இன்சிடென்ட் இது மாதிரி போன மாசம் இத்தனாம் தேதி இந்த மணிக்கு இருக்கிறீங்கன்னா அன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களை அழகா ஒரு டிவிடியில் எழுதி சைபர் கிரைம் செல்லுக்கு கொடுத்துருக்கோம். 2-3 இது வந்திருக்கு. வலசரவாக்கத்தில் ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸுக்கு வந்து அந்த உரிமையாளர் வந்து அந்த சிசிடிவி மெயின்டைன் பண்ணார். ரிஜிஸ்டர் வந்து தப்பான ஒரு முகவரி கொடுத்துட்டாரு அந்த வந்த விசிட்டர். பட் அந்த டிவிடியில வந்து நாங்க ரைட் பண்ணி கொடுத்ததை வச்சு அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க. அப்படிதான் அது நடந்தது. அப்படிதான். சோ அதனால வந்து லாக் ரிஜிஸ்டரோட சிசிடிவி வந்து வெரி வெரி எசென்சியல். இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா குற்றங்கள் கண்டிப்பா குறைஞ்சிரும். சார், இப்போ காவல்துறை இந்த மாதிரி மையங்களுக்கு இந்த லைசன்சிங் சிஸ்டம் எப்படி கொண்டு வரணும்? அவர்கள் இந்த மாதிரி சொசைட்டிக்கு இந்த மையங்கள் எவ்வளவு அவசியமா இருக்கு சார்? சார், இந்த சொசைட்டிக்கு இந்த மையங்கள் வேணும். நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர், அவங்களுக்கு வந்து பிராட்பேண்ட் வச்சு கூட வசதி இல்லாத இருக்கும். மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய பூன். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 15 ரூபாயில வந்து அவங்க நிறைய கத்துக்க முடியும் அவங்களுக்கு காலேஜ் நேரம் போக. இதுக்கு வந்து அவசியம் தான். ஆனா காவல்துறை என்ன செய்யணும்னா இந்த லைசன்சிங் இப்போ ஜெனரலா ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா லைசன்சிங் ரினியூ பண்றதுல ரொம்ப அன்டியூ டிலே அப்படிங்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் கருத்தா இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை தவிர்க்க முடியும். ஏன்னா ப்ராபபிலி அவங்களுடைய ஒர்க் பிரஷர்ல அவங்க வந்து கவனிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஆயிடலாம். பட் ஆனா இது இந்த ஒரு இன்சிடென்ட்னால எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. சார், இப்போ ஒருத்தர் வந்து உங்களதுல ப்ரௌஸ் பண்ணிட்டு போறார், அவர் புதுசா கஸ்டமரா இருக்கார், அவர் என்ன பார்த்தார், என்ன பண்ணலான்றது உங்களால கண்டுபிடிக்க முடியும்ல? அது வந்து ஸ்பெஷாலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஒவ்வொரு கஸ்டமர் வந்து என்னென்ன வெப்சைட்ஸ் பார்த்தாங்கன்றது இது பண்ண முடியும். பட் அது நம்ம சட்ட ரீதியாக அது பண்ண முடியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அது அவங்களோட பிரைவேசில நம்ம தலையிடுறது. ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா போர்னோ சைட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட் சென்டர்ல பிளாக் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி போர்னோ சைட்ஸை பிளாக் பண்ணணும்னா பல லட்சம் போட்டு ஃபில்டர் போடணும். இந்த வந்து ஐஎஸ்பி லெவலே பிளாக் பண்ணிடலாம். ஐஎஸ்பி லெவலே போர்னோ சைட்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் சென்டர்ல வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டுல பார்க்கலாம், அவங்க லேப்டாப்ல பார்க்கலாம், ஒரு இன்டர்நெட் சென்டர்ல இருந்து பார்க்கும்போது தவறுன்னு சொல்றாங்க. சோ அதை வந்து நான் சொல்றேன்னா ஐஎஸ்பி லெவலே பிளாக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கே ஒரு பேரண்ட் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இன்டர்நெட் சென்டர்ல இருந்து ஐடி எல்லாம் வாங்குறது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா வந்து 8ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கிற பசங்க வந்து கேம்ஸ் ஆடுறன்ற பேர்ல அங்க போய் ஆபாச இணையதளங்களை பார்த்து கெட்டு போறாங்க. இதை வந்து 10 ரூபா 20 ரூபா காசுப்பட்டு ப்ரௌசிங் சென்டர் ஓனர்களும் இதை அலோவ் பண்றாங்க. இதே ப்ரௌசிங் சென்டர் ஓனர்ஸோட பசங்க இப்படி செஞ்சா அவங்க ஒத்துப்பாங்களா? இதனால சமுதாய சீரழிவு தான் கண்டிப்பா. 10 ரூபா கிடைக்குதுன்றனால அலோவ் பண்றன்றது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மையங்களுமே அது மாதிரி கிடையாது. நான் வச்சிருக்கேன், நானே என்னோட சகோதரர்கள் சேர்ந்து ஒரு 4 மையங்கள் வச்சிருக்கிறோம். எங்களோட மையங்களை வந்து சின்ன சிறுவர்களை நாங்க அலோவ் பண்றதே கிடையாது. பேரண்ட்ஸோட வந்து அலோவ் பண்ணுவோம். பேரண்ட்ஸோட வந்து அலோவ் பண்ணுவோம். கார்டியன் வேணுங்கிறீங்க? கார்டியன் கம்பல்சரியா வேணும். இதுல தொழில்நுட்பங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதனுடைய கிரிமினல் அஃபென்சஸும் ஜாஸ்தியா இருக்கு. என்னெல்லாம் பேசிக் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு வந்து நார்மலி ஒரு சைட்டை பாக்குறவங்க வந்து உள்ள ஆபரேட் பண்றவங்க பிரைவசின்னு சொல்லுவாங்க. இந்த போர்னோ சைட் நீங்க ஓப்பன் இல்லை, அவர் சொன்னார் பாக்ஸா இல்லாம ஓப்பனாவே இருந்ததுன்னு வச்சுங்க, நார்மலி அந்த மாதிரி ஒரு தயக்கங்கள் வரும். யாருமே இந்த மாதிரி ஒரு தவறான காரியங்களுக்கு ஒரு போர்னோ இது பண்றதுக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த சைபர் கஃபேல இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த போர்னோவை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய குற்றமாயிடும். அந்த சைபர் கஃபேனுடைய ஐபி அட்ரஸ் என்ன. இன்னொன்னு என்னன்னா, ஐபி அட்ரஸ் உடனே கண்டுபிடிக்க முடியும் எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னு. இப்ப நீங்க இந்த போர்னோ சைட்டையோ ஆர் வந்து ஸ்பூஃபிங்னு சொல்ற வழக்கம், அதாவது ஒரு மெயில இருந்து வர மாதிரி ஒரு மொபைல். இந்த ஸ்பூஃபிங் மற்ற டெக்னாலஜி பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி
நேயர்களே, முதல் குரல் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடரும். யாரோ ஒருத்தர் செய்யற தப்புக்கு எங்க மொத்த ஃபீல்ட்ல எங்க ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்க எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறோம். நாங்க ஒரு தப்பா ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு போயிடுறான். நாங்க வந்து ஜஸ்ட் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் நாங்க ப்ரௌசிங் பண்ணிட்டு ப்ரௌசிங் சென்டர் வச்சிட்டு இருக்கோம். அவன் வந்து மெயில் அனுப்பிச்சிட்டு போயிட்டான்னா அதுக்கு உடனடியா எல்லா ப்ரௌசிங் சென்டரையும் வந்து திருடங்களை பிடிக்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் உள்ள கொண்டு உட்கார வைக்கிறது, தேவையில்லாம டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நாங்க அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சுட்டோம். வெப்கேம் வைக்க சொன்னாங்க, வச்சுட்டோம். சிசிடிவி வைக்க சொன்னாங்க, வச்சுட்டோம். லெட்ஜரை கரெக்டா மெயின்டைன் பண்ண சொன்னாங்க, அதுவும் பண்றோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நாங்க பண்ணிட்டு இருக்கிற எங்களை ஒரு ப்ராப்ளம்னு வந்த உடனே திடீர்னு வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போடா அப்படின்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? எல்லா நெட் சென்டர் ப்ரௌசர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இப்ப ஐடி கார்டு இஸ் மஸ்ட்னு சொல்லிருக்காங்க. தட் இஸ் நிறைய இடத்துல லைக் மெனி ஃபால்ஸ் ஆர் ஹேப்பனிங். பட் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லைக் ஆஃபீஸ் கோவர்ஸ்லாம் ஐடி கார்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்காது. பீப்புள் ஆர் ஜாயினிங் அஸ் ஃப்ரெஷர்ஸ் இன் ஆஃபீஸ் கூட தே வாண்ட் ரெஸ்யூம்ஸ் ஃபார் பப்ளிஷிங். Suppose one person is going from Anna Nagar to Villivakam for using net, they want ID cards. இப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சோ அதனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா பணக்காரவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதிரி சைபர் குற்றங்கள் ஏற்பட்டா அதை மட்டும்தான் போலீஸ் வந்து தீவிரமா பரிசீலித்து நடவடிக்கை இருக்குது. சாதாரண ஒரு ஏழைகளுக்கோ மற்றவங்களுக்கோ வரும்போது இதுக்கு உண்டான தீர்ப்பு சரியான முறையில் கிடைக்கப்படுறதில்லை. அதனால இந்த சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தினா தான் இந்த குற்றங்கள்லாம் நிச்சயமா ஒழிக்கப்படும். சார், இப்போ நிறைய நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. இந்த நிபந்தனைகளை கடைபிடிக்கிறதுல உங்க உறுப்பினர்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ நீங்க அவங்க விதித்த நிபந்தனைகள் நீங்க எதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன அஷூரன்ஸ் போலீஸ்க்கு கொடுத்துருக்கீங்க? அவங்க காவல்துறை வந்து 2 நிபந்தனை தான் முக்கியமா வேணும் அப்படின்றாங்க. ஒன்னு லாக் ரெஜிஸ்டர், சிசிடிவி. எங்களோட உறுப்பினர்கள் 99% இதை ஃபாலோ பண்றாங்க. எங்களுக்கு இப்ப இந்த மிரட்டல் கடிதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நாங்க இதை ஃபாலோ பண்ணலன்றதுக்காக எங்களுக்கு ஹராஸ்மெண்ட் கிடையாது. லைசன்ஸ் நாங்க 2007 ஜனவரியில அப்ளை பண்ணோம் ரெனிவலுக்கு. இன்னும் 40% மேல உரிமையாளர்களுக்கு இன்னும் அது ரெனிவ் ஆகி வரவே இல்லை. 2007 ஜனவரியில் அப்ளை பண்ணோம், 2008 ஜனவரியில் திருப்பி ரிமைண்டர் கொடுத்து அப்ளை பண்ணோம், 2009 ஜனவரியில் திருப்பி ரிமைண்டர் கொடுத்து அப்ளை பண்ணோம். அது வரல. இப்ப இவங்க ரைடு போனவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு சிசிடிவி போட்டிருக்காங்களா, லாக் லிஸ்ட் மெயின்டைன் இருக்காங்களா, ஓகே எல்லாம் ஓகே, லைசன்ஸ் காமிங்க. லைசன்ஸ் காமிக்கும் போது அதுல அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், ரெனிவல் பண்ண அக்னாலஜ்மெண்ட். இது வேணா, எனக்கு லைசன்ஸ் கொடு, தாலி கட்டினாதான் பொண்டாட்டி. இது வந்து நான் சொன்னது ஒரு சாம்பிள். இதோ மீறி எல்லாம் நடக்குது. ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சென்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அதோட சாவி எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த பவர் இருக்குங்களா? ஒரு நிறுவனத்தை மூடி சாவி எடுத்துட்டு போறதுக்கு அவருக்கு பவர் இருக்குங்களா? இந்த மிரட்டல் அனுப்புவது, அப்புறம் சிறுவர்கள் போய் அங்க போறணும் பாக்குறது, இது தவிர இந்த இணையதளங்கள் மையங்கள் மூலமாக வேற என்னெல்லாம் விதமான கெடுதல் நடத்த சான்ஸ் இருக்கு? இந்த ஸ்கூஃபிங்னு சொல்றீங்களே, அது என்ன? ஸ்கூஃபிங்னா எப்படின்னாக்க, இப்ப என்னுடைய மொபைல்ல இருந்து வந்த மாதிரி உங்க மொபைலுக்கு ஒரு செய்திகள் வரும். எந்த மொபைல் வேணாலும், நல்லது கெட்டது வேணாலும் என்னுடைய மொபைலே யூஸ் ஆயிருக்க முடியாது. என்னுடைய இமெயிலே அந்த மாதிரி யூஸ் ஆயிருக்காது. அந்த மாதிரி சில இணையதளங்கள்லாம் இருக்கு. அது வந்து இப்ப சைபர் கஃபேல இருந்து விஷயம் தெரிஞ்சாலும் ஒரு போய் படுத்தான்னு வச்சுங்க, நாளைக்கு பின்னால் அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த சைபர் கஃபே ஓனருக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. எஸ்எம்எஸ்ங்கிறது என்னுடைய மொபைல் போன்ல இருந்து நான் உங்களுக்கு அனுப்புவது. ஆமா. இதில் கம்ப்யூட்டர் எந்த விதத்துல பயன்படுதுன்னு கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க. சில இணையதளங்கள் வழியா உள்ள போனீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்க மொபைல் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மொபைல் வந்ததாக பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில நீங்க அந்த மொபைலே இருக்காது. ஆனா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த மாதிரி ஒரு மொபைல் வந்திருக்கு உங்க மொபைல்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு நீங்க அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க. அது சில இணையதள சைட்டுகள் வழியாக இது குற்றங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த போர்னோ வந்து டிரான்ஸ்மிட் பண்றது, அது ஐபிசிலையும் குற்றம், சைபர் லாஸ்லயும் குற்றம். அது போர்னோ வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஹேக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. சப்போஸ் வேற ஒரு சைட்டை போய் இங்க இருந்து நீங்க ஹேக் பண்றக்கூடிய வசதிகள் அங்கிருந்து வச்சுக்கோங்க. பின்னால வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்ப உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸ் முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எல்லா உலகத்துல எந்த கம்ப்யூட்டர் யார் யூஸ் பண்ணாலும் இந்த ஐபி அட்ரஸ்